ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளாலும் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எங்கும் தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். அதாவது ஏசப்பா இந்த யூதருக்கு சொல்றாரு. அதாவது இந்த பரிசேயர் இந்த வேத பரலாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூதர். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பா தர்க்கம் போனாங்க, ஏசப்பா என்ன குற்றம் பண்ணிடுவாங்க. அப்படியாப்பட்ட மனுஷனை கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு. அவங்க எல்லா வீட்லையும் சரி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வீட்லையும் கட்டுறாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தில் பாரம்பரியத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் கை கை தான் சாப்பிடுவாங்க, எல்லா வீட்லையும் அவங்க இருப்பாங்க. அதுபோல் இந்த பகுதியில் அவங்க குற்றம் கண்டுபிடிக்க வர்றாங்க. அதாவது இவங்க யோவானோட சீசனுங்க எல்லாம் கை கட்டி தான் சாப்பிட்றாங்க, உங்களுடைய சீசர் நீ கை கழுவாம சாப்பிட்றாங்களே, அதாவது பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அதில் குற்றம் கடி தர்க்கம் பண்ணி வரும்போது ஏசப்பா சொன்னார், ஒரு மனுஷன் கை கழுவாம சாப்பிட்டாக்கா அவன் சாப்பிட்டு அவன் அந்த அந்த சாப்பாடு அந்த வயிற்று வழியாக போய் அது ஆசன வழியாக போயிட்டான். ஒரு மனுஷனை கை கழுவாம தீட்டுப்படுது, அது அவங்க இருதயம் தீட்டுப்படுது, உள்ளகிற வார்த்தை வெளியில் வருது, அவங்களுக்கு தீட்டுப்படுத்தும். அது போல தான் ஏசப்பா அந்த இடத்துல அவங்க இப்போ அந்த பரிசருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அவங்க ஆராதனை கூட அருவருப்பான்னு ஏசப்பா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் சரி கரெக்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேவனை தேர்ந்து பண்ணாங்க உண்மையாக இல்லை, மனுஷனுடைய கற்பனை கேட்டு மனுஷனுக்காக அவங்க ஆராதனை செய்கிறாங்க. அவங்க அவங்க உள்ளத்துலேருந்து துதிக்கல, அவங்க ஏதோ ஒன்று கர்த்தரை உதடுல துதிக்கிறாங்க. கர்த்தரை அவங்க தேடுற உண்மையாக கர்த்தரை தேடுவே ஏசப்பா தான் சொல்கிறாங்க. அவங்க அவங்க இருதயமே தூரமாக இருக்குது, அவங்க ஆராதனை உதடுல தான் துதிக்கிறாங்க, உண்மையாக தெரியல சொல்லி ஏசப்பா அந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட சரி நம்ம ஆண்டோட பிள்ளையா இருக்கணும், நம்ம ஒரு விசுவாசியாக இருக்க. அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தரை உண்மையாக தேடும்போது சகலமும் நம்மளுக்கு சகலமே கர்த்தரை கொடுப்பாரு. உண்மையாக திரும்ப நம்மளை கண்டடைவோம். நம்ம உண்மையாக அவரை ஆராதிக்கும் போது நம்ம உண்மையாக விதத்தில் அவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்ஸ் அவருடைய பிரசன்ஸ் நம்ம நிரப்போம். அவர் பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இறங்கி வரும். அது மட்டும் சரி அவர் நம்மளோட கூட இருப்பார், மட்டும் ஒரு வேலைக்கே போக மாட்டார். உண்மையாக கர்த்தரை நேசிக்கலாம், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவங்களுக்கு கூடயே இருந்து எல்லாவற்றையும் சகலத்தையும் கர்த்தரை கொடுப்பாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சரி நம்ம கர்த்தரை உண்மையாக ஆராதிப்போம், கர்த்தரை உண்மையாக துதிப்போம், கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்வோம். அப்படி எல்லாவற்றும் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக நம்ம சகலமும் கர்த்தருக்கு கொடுப்போம், நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீத தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசில் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது. சங்கீத தாவீது சொல்றார், எப்பவுமே கர்த்தரை முன்ன வைப்பேன், எந்த நிமிஷமும் கர்த்தரை முன்ன வைக்கும்போது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சகலத்தை செஞ்சு முடித்தா சொல்லி சங்கீத தாவீது அழகாக சொல்றார். நம்மளுக்கும் சரி கர்த்தர் எல்லாவற்றிலும் முன்ன வைங்க, எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தர் மேலே பிரியமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு சகலமாக கொடுப்பாரு. நீங்கள் உள்ளத்திலிருந்து ஆராதிங்க, கர்த்தர் உள்ளத்திலிருந்து நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பாரு. அவங்க யூதர், அவங்க கிறிஸ்டினாக இருந்து அவங்க பாரம்பரியத்தை பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கற்பனைகளை பார்த்தாங்க, மனுஷனுக்கு பிரியமாக நடந்தாங்க. ஆனால் தேவனுக்கு அவங்க பிரியமாக நடக்கலை. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோடு சரி நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது நம்ம மனுஷனுக்கு பிரியமாக ஜெபம் பண்ணாமல், மனுஷனுக்கு பிரியமான காரியம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யுது. கர்த்தருக்கு உண்மையாக நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தரை உள்ளத்தை நம்ம தேடும் போது, கர்த்தரை நம்ம தேடும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். மனுஷன் அவனோட செயல்கள் கிட்ட நம்ம நடக்கும்போது ஒன்றுமே நடக்காது. அது எல்லாமே வீணாக தான் போகும். கர்த்தரை உண்மையாக தேடுங்க, அவருக்கு சகலமும் கொடுப்பாரு. ஆமென்.